ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் பார்க்குறோம். இந்த பௌர்ணமி தினத்தில் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட் வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட எதிர்பார்ப்பு சவால்கள் என்ன, யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வச்சுருக்காங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க அதாவது ஃபைனான்ஸ்க்காக உங்களோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைனான்ஷியல் ஒரு ஸ்டேபிளான லைஃப் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அந்த லைஃப் சேஞ்சிங் மிராக்கிள் நடக்க போகுது. ஓகேவா? உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பெரிய சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது கைஸ். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிற அந்த மாதிரி அப்ராடுக்கு போகிற அந்த முயற்சிகள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக போகுது. ஒரு சிலர் ஃபேமிலியோடு ஷிஃப்ட் ஆக போகிறீங்க. உங்களோட ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு நீங்கள் வந்து அப்ராடுக்கு வந்து மூவ் ஆன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ரொம்ப பெரிய நல்ல விஷயம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்க போகுது. இப்போ நீங்கள் பண்ண போகிற இந்த விஷயம், உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம், கன்னி, மகரம். ஓகேவா? இவங்களுக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. அப்புறம் மிதுனம், துலாம், கும்பம், அப்புறம் கடகம், விருச்சிகம், மீனம். இந்த 9 ராசிக்காரங்களுக்கு அதிகமாக ஹைலைட் ஆகுது. ஒரு சிலர் ரிஷபமும் சிம்மத்துக்கும் வந்து இது வந்து ரெசனேட் ஆகுது. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பைல் 2. எஸ், நீங்கள் வந்து இப்போது இந்த ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ஒரு சிலர் வந்து பண்ணுறீங்க இல்லையா, ஒரு பிஸ்னஸ், ஒரு ஃபேமிலி பிஸ்னஸோ இல்லைனா வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த புது முயற்சிகள்லாம் பண்ணுறீங்கல்ல, உங்களுக்கு வந்து ஒரு பேலன்சிங்கான, அதாவது உங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ஒரு பேலன்சிங்கான சப்போர்ட் கிடைக்க போகுது உங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து இப்போ வந்து ஃபைனான்ஷியலாக ஸ்டெபிலிட்டி இல்லை, ரொம்ப வந்து அன்பேலன்சிங்காக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த நிலைமையெல்லாம் மாறும். ஓகேவா? ஒரு சிலருக்கு இது வந்து கலெக்டிவ் ரீடிங். ஓகேங்களா? எனர்ஜி ரீடிங். ஒரு சிலர் வந்து அன்பேலன்ஸில் இருக்கீங்க. ஓகேவா? அது எதனால் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு ஆறா சக்கராவில் ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்கா, அது இருந்துன்னா கிளியர் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது ஒரு சிலர் வந்து நீங்கள் வந்து இப்போது சிலருக்கு ரீகன்சிலேஷன் நடக்க போகுது. அவங்க வந்து உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஈகோலாம் விடணும். ஓகேங்களா? யாராவது ஒருத்தர் ஈகோவை விட்டு கொடுக்கணும். அவங்க என்ன தான் சொல்ல வராங்கன்னு சொல்லி கொஞ்சம் கவனம் பண்ணி அவங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வந்து பேச வாய்ப்பளிங்க. ஓகேவா? அவங்க என்ன பேசுகிறாங்களோ அது கேட்டுக்கோங்க. கேட்டுக்கிட்டு அப்புறமா உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள். ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்க என்ன தான் சொல்ல வராங்கன்னா அது கேட்கணும். ஓகேவா? ரொம்ப நம்ம சொல்கிறதையே தான் அடுத்தவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இதை பார்க்குறவங்க நீங்கள் மேபி லவர்ஸாக இருப்பீங்க. நான் பேசுகிறது தான் அவங்க கேட்கணும், இல்லை அவங்க தான் விட்டு கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேலன்சிங்காக இருக்கிறது தான் ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங். ஓகேவா? ஒரே சைடில் வந்து எப்போவுமே வந்து விட்டு கொடுக்கணும், நம்ம சொல்கிறதே அவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல் எனர்ஜியும் டாமினேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மேல் எனர்ஜியும் டாமினேட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா தான் அந்த ரீகன்சிலேஷன், அந்த லைஃப் பாண்டிங் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வெற்றி இருக்குது. நான் சொன்னேன்ல, ஒரு சிலருக்கு அந்த ஜாபுக்காக நீங்கள் அப்ராட் ட்ரை பண்ணுறீங்க. அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்காகவோ இல்லைனா உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ்க்காகவோ நீங்கள் வந்து சேர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. இந்த புது விஷயங்கள் ஒரு சிலர் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, புது விஷயங்கள், அதில் வந்து ஒரு பேலன்சிங் வேணும். ஓகேவா? கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறது நல்ல விஷயந்தான், நீங்கள் போகிற லைன் ஓகே தான். இது வந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஒரு சிலர் நான் சொல்கிறேன். இந்த நியூ விஷயம் சொன்னேன்ல, புது விஷயத்துக்காக நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுறீங்க. ஒரு சிலர் வந்து அதை ஏதாவது ஒரு அதை படிப்புக்காக, உங்களோட மேற்படிப்புக்காக ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு சொல்லி நீங்கள் வந்து ஆர்வமாக
ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஆர்வம் வந்து இருக்க வேண்டியது தான். அதை நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. பட் கொஞ்சம் வந்து வார்த்தைகளை வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து என்ன பேசுகிறோம், நம்ம பேசுகிறது கரெக்டாக தப்பா, இது பேசுனா அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஆப்போசிட்டு இருக்க பர்சனை வந்து ஹர்ட் பண்ணிவிடுமா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பேசுங்க. சரியா? அதை மட்டும் கவனம் வைங்க. உங்களோட வார்த்தையில் கவனம் வேணும். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு சிலர் ரீகன்சிலேஷன் சொன்னல, இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிலரில் தேர்ட் பார்ட்டி ஒரு மெயில் எனர்ஜி காமிக்குது. ஓகேவா? அந்த தேர்ட் பார்ட்டினால் உங்களோட அந்த ரீகன்சிலேஷன்ஸில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து ஈகோ பார்க்குறீங்க. ஈகோ கொஞ்சம் விட்டு கொடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த ரீகன்சிலேஷன்ஸ் சரியாக வரும், சரியாக வராது, ஏதாவது ஒரு உங்களுக்கு முடிவெடுக்க தெரியல அப்படின்னா பர்சனல் ரீடிங் வந்து உங்களோட பர்சனை பற்றியும் உங்களை பற்றியும் உங்களோட ஆரா அவங்களுக்கு மேட்சிங் இருக்கா, உங்களுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய சோல் தானே அவர், இல்லைனா கார்மிக் சோலா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஆரா செக்கிங் பண்ணிங்கன்னா தெரியும். ரெண்டாவது, இது லைஃப் டைம் வந்து லைஃப் பாண்டிங் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரீகன்சிலேஷன் முடிவெடுங்க. ஒரு சிலருக்கு இந்த முடிவெடுக்கிறதுல ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னா. ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களோட புதிய முயற்சியெல்லாம் வந்து நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இந்த விஷயங்களுக்கு இப்போ ஃபைனான்ஸ் ரிலேஷன்ஷிப்காகலாம் நிறைய ட்ரை பண்ணி ஒரு சிலர் வந்து அதாவது முயற்சியை வந்து இது பண்ணிட்டீங்க, ஸ்டாப் பண்ணிட்டீங்க. மேபி ஒரு சிலர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் காட் கிட்ட கேட்குறத ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஏன் உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை? சில பேருக்கு, நிறைய பேருக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு காரணம், உங்ககிட்ட நீங்கள் கரெக்டான விஷயத்துக்கு கேட்டிங்கன்னா யூனிவர்ஸ் வந்து வழிகாட்டுவாங்க, சைன் காட்டுவாங்க. நீங்கள் கேட்குறது சரியான விஷயம் இல்லை அப்படி என்றால் நீங்கள் வருஷக்கணக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் நடக்காது. ஓகேவா? கரெக்டான விஷயத்த அது வந்து இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது, நம்ம இவ்வளோ நாள் பண்ணுறோம், நமக்கு எந்த சைனுமே கொடுக்கல அப்படின்னா உங்களோட ஆறால பிளாக்கேஜஸ் இருக்கா பாருங்கள். சக்ரா பிளாக்கேஜஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த நீங்கள் பண்ணுற விஷயங்கள் உங்களை ரிசீவ் பண்ண விடாதது. ஓகேவா? உங்களுடைய அந்த கர்மா, பேட் கர்மா நிற்கும் அங்கே. அதுதான் முக்கால்வாசி. எத்தனை பேர் நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணிவிட்டு அதோடு நிற்கிறீங்க? அவ்வளோதான் பிராப்தம். நான் என் வேலையை நான் கரெக்டாக பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறமா உங்களோட தலையெழுத்து அது. உங்களுக்கு நான் வந்து கடவுள் வந்து காட்ட தான் காட்டுவார், ஊட்ட மாட்டார். ஓகேவா? வழி காட்டுவாங்க. ஓகேங்களா? ஒரு பொருளை வந்து இந்த டைரக்ஷன் இப்படி போனால் இவங்ககிட்டேருந்து உனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்படின்னு யூனிவர்ஸ் காட்ட தான் காட்டுவாங்க. அதை ஏற்றுக்கிறதும் அதை வந்து ஃபர்தராக இது பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. அங்கே தான் வந்து உங்கள் கர்மா வேலை பார்க்குது. ஓகேவா? ஒரு சிலர் அதனால தான் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்க. கேட்குறீங்க, கேட்டுட்டு அதோட ஓகே அவ்வளோதான். இப்போது ஒரு சிலர் வந்து ஒரு புதிய முயற்சிகள், அதை நான் சொன்னேன்ல, ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், இல்லைனா படிப்பாக இருக்கலாம், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ரொம்ப தெளிவாக நீங்கள் வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காமிக்கக்கூடிய அந்த எனர்ஜியெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? அது வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸையும் கொடுக்கும். நீங்கள் வந்து கரெக்டான டைரக்ஷன் பார்க்கணும். நான் இப்போ தான் சொன்னேன் உங்களோட கர்மா அப்படின்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி நீங்கள் குட் கர்மா சூஸ் பண்ணி நல்ல விஷயத்துக்காக நீங்கள் சூஸ் பண்ணி அதில் அடியெடுத்து அதில் ஒரு சக்ஸஸ் பார்க்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணி சில பேர் இறங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் கைஸ். ஓகேவா? ஆனால் ஒரு சிலருக்கு வந்து 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷன் எந்த பக்கம் போகிறது தெரியல அப்படின்னா இதுதான் காரணம். உங்களுக்கு வந்து அது சக்ரா பிளாக்கேஜஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஒரு சக்ரா வந்து ஹீல் பண்ணுறது, ஒரு பவர் பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஓகேவா? பல நாள் பல மாதங்கள் வந்து மெடிடேஷன் இருந்து வரவங்களுக்கு கூட அதில் வந்து அதை வந்து மெயின்டைன் பண்ண தெரியாது. மெயினான விஷயம்தான். மெடிடேஷன் பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் அந்த சக்ராஸை வந்து பேலன்ஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ண தெரியாது. அங்கே தான் லேக் ஆகிறாங்க. மெடிடேஷன் பண்ணுவாங்க, மெடிடேஷன் ஒரு மாதம் 2 மாதம் சொன்னாங்க அப்படி சொல்லிவிட்டு சரி அது ஒரு ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப பிஸி ஆகிடுவாங்க. அவங்களுக்கு அந்த கர்மா வந்து அங்கே ஒர்க் பண்ணுவாங்க, அதை செய்ய விடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா சக்ராஸ் மறுபடியும் ரொம்ப அவங்க வந்து வேறு டைரக்ஷன் மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய விஷயம்.
அதனால் நம்ம டிவைன் பாத் சேனலுக்கு வந்தீங்கன்னா எப்படி நீங்கள் உங்களை வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்கலாம், நான் பவர் பண்ணி கொடுக்குற அந்த விஷயங்களை நீங்கள் வந்து லைஃப் டைம் எப்படி வந்து பாதுகாப்பாக உங்களை வந்து அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ரெமெடி கொடுப்பேன். ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா? லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் இருக்குது. ஸோ உங்களை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இந்த சொசைட்டியில் எப்படி நீங்கள் வச்சுக்கணும் எல்லாமே உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறேன் நான். ஓகேவா? ஒரு சிலர் வந்து நீங்களே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் யார்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறதில்ல. ஓகேவா? மேபி இவங்க வந்து சிம்மம், மேஷம், தனுஷ் இந்த மாதிரி ராசிக்காரங்களில் வரீங்க. ஸோ தொடர்ந்து நீங்களே முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால் வந்து ரொம்ப வெக்ஸாக இருக்கீங்க. ஓகேவா? ரொம்ப உடல் உழைப்பு, உடல் சோர்வு, மனசோர்வு எல்லாமே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் இதிலேருந்து வெளியே வரணுன்னா உங்களுக்கு ஏதாவது சைன் கடவுள்கிட்ட கேட்குறீங்களா? உங்களை சுற்றி ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் வருவார். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலயமாவோ இல்லை ரிலேஷன்ஷிப் மூலயமாவோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வந்து நீங்கள் வந்து அதை கேப்சர் பண்ணிக்கணும். ஓகேவா? அதை பிடிச்சிக்கணும். ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பீப்புள் உங்கள் லைஃப்பில் வருவாங்க கைஸ். ஆனால் நீங்கள் வந்து வழி கேட்கணும். ஏதாவது சைன் தெரிஞ்சதுன்னா அதை வந்து நீங்கள் வந்து அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஓகேவா? இது வந்து குருமார்களுடைய கைடன்ஸ். இப்போ நான் சொன்னது வந்து எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற விஷயங்களை நான் அப்படியே உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஓகேவா? வி ஆர் அ இன்டர்மீடியேட்டர், அவ்வளோதான். அவங்க டிவைன் கொடுக்குறத அப்படியே உங்ககிட்ட நான் சொல்கிறேன். என் மூலமாக அவங்க உங்களுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் நீங்கள் பார்க்குறவங்க வந்து முருகர் பக்தராக இருக்கலாம், இல்லை சாய்பாபாவோட பக்தராக டிவோட்டிஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களை வந்து எப்படியெல்லாம் வந்து கைட் பண்ணுறாங்க பாருங்கள். குருமார்கள் மூலமாக தெய்வங்கள் எப்படியெல்லாம் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், சில பேர் வந்து நீங்கள் மைக்கேல் ஏஞ்சலை வந்து ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இத்தனை விதத்தில் வந்து இவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன விஷயத்தில் லேக் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் அழகாக சொல்லிட்டாங்க. அடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் எப்படி போகணுன்றதையும் சொல்லிட்டாங்க. அதை எப்படி ப்ரொடெக்டிவாக நீங்கள் வச்சுக்கணும், எப்படி நீங்கள் வந்து ஒரு சொசைட்டியில் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணுங்கிற விஷயத்துலேருந்து நான் டிவைன் பாத் சேனல் மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங் யார் எடுக்கணும்? நீங்கள் தான் பண்ணணும். ஓகேவா? ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்களா, சொல்கிறாங்களா, அதை கவனித்து செஞ்சு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுங்க. டவுட்லேயே இருந்தீங்கன்னா, எல்லாத்தையும் ஒரு சந்தேக கண்ணோடைய பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும் லைஃபு. எல்லோரும் அப்படியே போயிட்டுருப்பாங்க, நல்லா முன்னேறி, நீங்கள் பின்தங்கி அதே இடத்துல தான் இருப்பீங்க. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் கேட்குற அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இமீடியட்டாக நடக்க போகுது, எப்போ வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? உங்களுக்கான நான் சொன்னல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ் உங்கள் லைஃப்பில் வராங்க, உங்களுக்கான சைன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே தான் ஏஞ்சல் கார்டில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற பீப்புள் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அது உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸில் உங்களுக்கு கீழே வந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த டீமில் உங்களை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக உங்கள்கிட்ட வந்து உங்களுக்கு வேலை பார்த்து கொடுக்குற பர்சனாக கூட இருக்கலாம். இது வந்து மணி ரிலேட்டடுக்காகவும் இருக்குது, லைஃப்காகவும் இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக பர்ஃபெக்ட் டைமிங், நான் சொன்ன சில விஷயங்களெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அந்த பர்ஃபெக்ட் டைம் ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஒரு சிலருக்கு வந்து வெயிட் சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து வெயிட் பண்ணணுமா, ரொம்ப அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில விஷயங்களுக்கு வந்து துருன்னு நீங்கள் வந்து முடிவெடுக்கக்கூடாது. ஒரு நியூ ப்ராஜெக்ட்டு, நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு புது படிப்பு அதெல்லாம் வந்துச்சு இல்லையா, அவங்களுக்கு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் ரெசனேட் ஆகுது. அப்புறம் ஒரு சிலர் காம்ப்ரமைஸ், இந்த ரீகன்சிலேஷன்ஸ் சிச்சுவேஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுங்கள், லெட் கோ பண்ணுங்கள், ட்ரஸ்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை தாங்க. எதையாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் அதில் மேலே 100% நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து டிவைன் பாத் சேனல்கிட்ட வரீங்கனாலே நீங்கள் வந்து யூனிவர்ஸோட கைடன்ஸில் வரீங்க. இங்கேயும் வந்து ஆஸ்லேஷனில் இருந்தீங்கன்னா இது சரியாக வருமா, இதை பண்ணலாமா, இது வேணாமா அப்படின்ட்டு அப்படியே யோசனை அப்படியே லைஃப் போயிடும். இப்போவே வந்து எவ்வளோ ஏஜ் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஏஜில் வந்திருக்கீங்க அப்படின்னா கூட ஓகே, ஒரு வருஷம் நீங்கள் யோசிச்சுட்டு கூட வரலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு. இன்னும் நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கடவுள் எந்த மூலமாக தான் அப்புறமா
நீங்கள் வந்து ஒரு சிலர் இப்போ வந்து அபோவ் 50 60 அதுக்கப்புறம் வந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? கரெக்டான நேரத்தில் கரெக்டான கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களோட என்ன சொல்கிறது, லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, ஒரு பிஸ்னஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, ஓகேங்களா? ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் ட்ரை பண்ணி ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா, அந்த ஸ்ட்ரகிளுக்கு என்ன காரணமோ அதை கிளியர் பண்ணி அடுத்த லெவல் போகணும். அதில் வந்து லேகிங்லேயே இருந்தீங்கன்னா காலம் கடந்து போயிடும், ஏஜ் போயிடும், மணி லெவல் ட்ரைன் ஆகும், ஓகேவா? அப்புறமா நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, சரி. நம்பிக்கையோடு இருங்க. எது செஞ்சாலும் ஒரு நம்பிக்கை வேணும், ஓகேவா? கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வந்தீங்கன்னா அவர் உங்களை வந்து கண்டிப்பாக உங்களை கை தூக்கி விட்டுருவார், உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்தில் நீங்கள் விரும்புகிற இந்த விஷயங்கள் எல்லாமே நான் சொன்னேன் இல்லைங்களா? ரிலேஷன்ஷிப்பு, ஃபைனான்ஸு, ஜாபு, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு புது விஷயங்கள் கற்றுக்குறீங்க, பண்ண போகிறீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு பர்ஃபெக்டான டைமிங். ஒரு ஃபியூ மந்தில் உங்களுக்கு நீங்கள் இந்த லேகிங்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், நம்புங்க, ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குரு சரணம்.